கலெக்டர் வந்தாச்சு. வணக்கம் கலெக்டர் ஐயா. வணக்கம். வணக்கம். அமைதியா இருக்க வேண்டிய இந்த கிராமம் இந்த மாதிரி சூழ்நிலை வர்ற அளவுக்கு நீங்க எல்லாம் நடந்துக்கலாமா? காவல்துறையினரால் அமைதி காக்கப்படும் இந்த கிராமத்தின் சூழ்நிலை உண்மையாக நடந்த சம்பவங்களின் சாட்சியாகும். முதலாளி, வா சத்தியவேலு, சொல்றதுக்கே வாய் கூசுதுங்க. அந்த மூக்க மகன் சின்னச்சாமி தோட்ட வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? தோட்டத்தையே மேயறானுங்க. புரியும்படியா சொல்லுடா. நம்ம ஜாதி பொண்ண காதலிக்கிறாங்க. 2 பேருமா மிளகா தோட்டத்துல கும்மாளம் போடுறாங்க. சின்ன கால காதலாடா காதல். எதுக்காக அவனை அடிக்கிறீங்க? ஒரு ஆணம் பெண்ணை காதலிச்சா அதுல என்ன தப்பு? உன்னை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லடா. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய தப்பு. அந்த தப்புக்கு தாண்டா இந்த தண்டனை. தண்டிக்கிறதுக்கு நீங்க யாரியா? யாரா? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும், எங்க இனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாங்க தாண்டா. கை நாட்டு போற பசங்க 4 எழுத்து படிச்ச உடனே எல்லாருக்கும் சரி சமம்னு நினைச்சு பேசுறானுங்க. பாத்தியா சின்ன கால? பாருங்க, பையன் மேல இனிமே ஒரு அடி விழுந்தாலும் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். எப்படின்னு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட்டுங்களா? எழுதுங்க. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கிற உன் கையை தரையில தனியா துண்டா விழும். ஐயா, அறியாத பையன் ஐயா, தெரியாம ஏதோ செஞ்சுட்டான். இனிமே இது மாதிரி நடக்காம பாத்துக்கிறோம். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க ஐயா. சின்ன கால, அவன் என் காலையே பிடிச்சிட்டான்டா. இனிமே என் ஜாதிகார பொண்ணோட பழகுனது தெரிஞ்சது, சின்ன காலம் உன் தோலை உரிச்சு விடுவான். பையா ஐயோ அக்கா சம்பவம் அக்கா. என்னடா? எங்க அப்பா வராரு, சைக்கிள் கொடுங்கக்கா. உங்க அப்பா எனக்கு என்ன தலையில 2 கொம்பா முளைச்சிருக்கு? சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும்னு கேட்டல, ஒழுங்கா கவனிச்சா தானே? பாரு நான் எப்படி ஓட்டுறேன்னு. நிறுத்துவில சைக்கிள. எதுக்கு பிள்ளை என் பையன் சைக்கிள் வாங்கி நீ ஓட்டுற? இப்ப என்ன ஆச்சு? ஏன் கத்துற? உன் சைக்கிளை தூக்கி முழுங்கிட்டானா? உடைஞ்சு போச்சுடா. நீயா வாங்கி கொடுப்ப? காசு போட்டு டவுனுக்கு போய் சைக்கிள் வாங்கி கொடுத்தது என் பையன் ஓட்டுறதுக்காகத்தான், கண்டவங்க ஓட்டுறதுக்காக இல்ல. யோ, என்னமோ ஏரோப்ளேன் விலை கொடுத்து வாங்கிட்ட மாதிரி குதிக்கிறியே. உன் பையன் சைக்கிள் எப்படிக்கா ஓட்டணும்னு கேட்டான், ஓட்டி காமிச்சேன். இந்தாயா ஓட்ட சைக்கிள் தூக்கி உன் தலைமையில வச்சுக்க. போயா. பத்திரமா பாத்துக்கிறது இல்ல, இனிமே தனியா இப்படி தெருவில் விடாத. எதுக்காக கண்ட குழந்தையெல்லாம் கையை தொட்டு தூக்குற? யாரு வீட்டு குழந்தை எப்படி போனா உனக்கு என்ன? ஊர்ல இருக்கிறவனால வேடிக்கை பாட்டு சும்மா போல, அது மாதிரி நீயும் போக வேண்டியதானே? ஆபத்துல இருக்கிற குழந்தை நின்னு வேடிக்கை பாக்குறதுக்கு என் மனசு ஒண்ணு கல்லும் இல்ல மண்ணும் இல்ல. பச்சை குழந்தை அது என்ன தப்பு பண்ணுச்சு? கீழ் ஜாதியில பிறக்கல, அதான் தப்பு. அதனால தொட்டு தூக்கணும்னா என் மேல கருப்பு வந்து ஒட்டிக்கிச்சா இல்ல பாவம் வந்து ஒட்டிக்கிச்சா? ஊர்ல எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு தெரியுமா? ஊரை தூக்கி அடுப்புல போடு. பேச்சுக்கு பேச்சு பேசுறியா? பல்லுகள் எல்லாம் தட்டி போடுவேன். என்ன எங்க தட்டு பாக்கலாம்? டேய் நிறுத்துடா. தாய் தோவை இல்லாத பொண்ணாச்சே, தங்கச்சிக்கிட்ட பாசமா இருப்பமே இல்லாம அவரை போட்டு மூய்மைந்து வைக்கிறியே. நான் ஒரு வார்த்தை பேசினா 10 வார்த்தை பேசுற உன் பேத்தி. இதுல நீ வேற வக்காலத்து. ஏன்டா எனக்கு தங்கச்சியா வந்து வாச்சாலும்?
என் உடம்புல ஓடுற ரத்தம் தான் அவன் உடம்புல ஓடுதான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதேதான் எனக்கும் சந்தேகம். பின்ன என்ன எதுக்கு இப்படி ஜாதி வரி பிடிச்சு அலையற? வாய மூடிட்டு போடி உள்ள. நீ முதல்ல வாய மூடு. போடின்னு சொன்னா போயேன். பாரு பாரு, கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். போடாங்க. வாங்க. என்னடா அப்படி பாக்குற? தண்ணிக்கு தோஷம் இல்ல, பொண்ணுக்கு ஜாதி இல்லன்னு பெரியவங்களே சொல்லிருக்காங்கடா. நான் ஏன் தெரியுமா இத்தனை வருஷமா கல்யாணமே பண்ணிக்காம இருந்திருக்கேன்? ஜாதி மதத்தை பார்த்தா வாழ்க்கை பூரா ஒரே ஒரு பொண்டாட்டி தாண்டா கிடைப்பா. இப்படி தினம் தினம் புதுசு புதுசா பார்க்க முடியுமா? அதனாலதான் நான் ஜாதியை பார்க்கறது இல்ல. நீ ஏன் வெக்கப்படுற? அவன் பார்த்துட்டான்டா, அவன் நம்ம பையன்தான். நீ மேல போமா, போங்கிற போமா. சத்தியவேலு, நீ 100 நோட்டே பார்த்தது இல்ல? எக்கோ, ருக்மணி எக்கோ. என்ன சண்பகா? கோவளையில கொஞ்சம் தண்ணி கொண்டா. தண்ணி எதுக்கு? ஆஹா சண்பகா, ஏன் கண் முன்னாலேயே பால்ல தண்ணி கலந்து எனக்கே ஊத்த போறியா? யார பார்த்து என்ன வார்த்தை கேட்டீங்க? இன்னும் கள்ளி சொட்டு மாதிரி பால் ஊத்திட்டு வர, குடிக்க தானே தண்ணி கேட்டேன். போதும், உங்களுக்கு பால் ஊத்தினது போதும். இப்பவே கணக்கு பார்த்து காசு கொடுத்துருங்க. உங்க வாடிக்கை வேணா ஒண்ணும் வேண்டாம். அடேங்க அப்பா, மூக்குக்கு மேல கோவம் வந்துருண்டி. ஒரு விளையாட்டுக்கு தானே சொன்னேன், கோச்சுக்கிற பத்தியா? விளையாட்டு கூட இப்படி எல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு கேட்ட கோவம் வரும். ஆமா சரி சரி, முதல்ல தண்ணியை குடி. கோவம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். பால முதல்ல ஊத்துறேன். அப்பா ரொம்ப தான் கோவமா இருக்கா? என்னக்கா பக்தி பாடல் படிக்குது? வள்ளிக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் பிடிக்குமா? அதனடி அப்படி கேட்டுட்ட. என் பொண்ணு என்ன மாதிரியே தான். மத்த பொண்ணுங்க மாதிரி சினிமா பாட்டு கேக்குறவளா என் பொண்ணு? அந்த வகையில 10க்கு 10 மார்க் கொடுக்கலாம். அதுலயும் கேபி சுந்தராம்பாள் பாட்டுன்னா என் பொண்ணுக்கு உசிறு. நீ ஊத்து பால. ஏக்கா, கேபி சுந்தராம்பாள் இந்த பாட்டு எப்பக்கா பாடினாங்க? அதானே, எப்ப பாடினாங்க? அவங்க ஒண்ணும் பாடல. பாடல பாடல. வள்ளிக்கு இந்த மாதிரி பாட்டுலாம் பிடிக்காதுன்னு சொன்னீங்க, இப்ப என்ன? போய் தாண்டி சொல்லிட்டேன். ஆமா, வயசு வந்த பொண்ணு ஊருக்குள்ள தப்பா பேசிட்டாங்கன்னா நாளைக்கு காலம் பூரா விலை போகாது பாரு. அதனாலதான். அடிய வள்ளி, என்னம்மா பாருங்க. முதல்ல இந்த பாட்டை நிறுத்து. நான் அதுல நல்ல சாமி பாட்டெல்லாம் போட்டு வச்சிருந்தேன். அதை எடுத்து ஒன்னு யார் இந்த பாட்டு வைக்க சொன்னா? இந்த வயசுல இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டா கெட்ட கெட்ட கனவா வரும். ஏமா, அந்த மாதிரி கனவெல்லாம் உனக்கு வந்திருக்கா? நீ பிறந்ததே ஒரு கெட்ட கனவுதான். ஏன் சண்பகம், கெட்ட கனவுன்னா என்ன? கெட்ட கனவுனா கெட்ட கனவு. புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, புஸ்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி, விட்ட கதை தன்னை பாடவே வந்து சித்தங்காளி புட்டு தாயேனி. பூர்வீகமாவே நமக்கு இதான் தொழிலா? ஆமாண்டா, எங்க அப்பன் பாட்டன் முப்பாட்டங்காலத்துல இருந்து ஒரு முடுக்க ஒரு பம்ப அதே பாட்டு, இதுதான் நமக்கு பரம்பரை சொத்தா? அட பாவிங்களா, என்னையாவது படிக்க வச்சிருக்க கூடாதா? என்னையும் அரை வயித்து கஞ்சிக்கும் கால் வயித்து கஞ்சிக்கும் ஆலைய வச்சுட்டீங்களே. அது வந்துடா மகனே, நம்ம ஊர் வடக்கு தெருல ஒரு பெரிய வேப்பமரம் இருந்தது. அதுல 4 பேய் இருந்தது. அதை வச்சு நம்ம பழப்பு ஓடி இருந்தது. போன வருஷம் அடிச்ச புயல்ல அந்த வேப்பமரம் சாஞ்சிடா நம்ம பழப்பும் போச்சு. இப்ப நாடு இருக்கிற நிலைமையில ஒவ்வொரு குடும்பமும் ஃபேக்டரியை நம்பி வாழணும். நம்ம குடும்பம் மட்டும் பேய நம்பி வாழுது. நல்ல குடும்பம் பா நம்ம குடும்பம். பொன்னம்பலம் எப்பா மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு சோறு தின்றலாம். யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? பேய் பிடிக்கலைங்க, பின்ன சொரிசரங்கு பிடிச்சிருக்கா? சும்மா இருக்கீங்களான்னு பாத்துட்டு போறான்னு வந்தேன். சும்மா இல்ல, உடுக்கையோடு இருக்கும். டேய், இப்ப சொல்றேன், வைத்தியர் வீட்டுக்கு போனா நோயோட போகணும். எங்களை மாதிரி பூசாரி வீட்டுக்கு போனா பேயோட போகணும். நாங்க பேய் ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. அப்பா இவனை ஓட்டுப்பா. புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே. ஆமா, புத்தக கையலங்காரியே பசும் பொண்ணும் மணிந்த சிங்காரியே. குடிக்க கொஞ்சம் தண்ணி ஊத்துறீங்களா? என்ன காத்து முத்து, போலீஸ் வேலை பார்க்க போறியாமே? உன் தங்கச்சி தான் சொன்னா.
நாலு எழுத்து படிச்சுட்டேல, இந்த காலத்துலதான் படிச்சவங்க வயல்ல வேலை பார்க்க வைக்கப்படுறாங்க. அப்படி நினைக்காதீங்க. விவசாயம் பார்க்க எனக்கு ஆசைதான். நான் உத்தியோகம் பார்க்கணும்னு என் அப்பா அத்தாளுக்கு ஆசை. தட்டி பேச முடியல. அதுவும் சனங்களுக்கு சேவை செய்யற உத்தியோகம் தானே. சொல்லுவாங்க ஊழ குசம் ஆரம்பிச்சிட்டீல்ல, ஏண்டா கிண்டலுக்கு தான் இந்த பாட்டை போட்டேன். அந்த மாதிரி என்ன எங்களுக்கு இல்லைங்க. விசேஷம் நடக்கிற எங்க வீட்டுல கேட்கிற பாட்டு கூட உங்களுக்கு தப்பா தெரியுது. அதுக்கு உங்க மனசுதான் காரணம். என்ன பேசுற? போயா, என் நெஞ்சில கைய வச்சு தள்ளுற அளவுக்கு வந்துட்டியாடா கீழ் ஜாதிக்கார நாய. பயங்கர கும்பிடுறங்க. என்னடா கொள்ளக்காரனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பின்ன என்ன, ஆட்டை வாங்குறேன் மாட்டை வாங்குறேன்னு பேங்க்ல கடனை வாங்கிட்டு கடைசியில என் உயிரை வாங்குறானுங்க. நீ எதை வாங்க வந்திருக்க? உங்க பேங்க்ல 2 லட்சம் போட்டா எவ்வளவு வட்டி கிடைக்கும்? 2 லட்சமா? எந்த பார்ட்டியும் இது வரைக்கும் அவ்வளவு போட்டதே இல்ல. பிக்ஸட் டெபாசிட்ல போட்டா வருஷத்துக்கு 1000 ரூபாய்க்கு 85 ரூபாய் கிடைக்கும். அப்ப வருஷம் பூரா போட்டா வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் இருக்கு. டேய் தம்பி, காஃபி குண்டா? கலர் இல்லையா? இன்னைக்கு கடை லீவு. ஆமா, பாட்டி யாரு? பாத்தியா? நான் தான். மூஞ்சிய பாரு, நல்ல வெட்டுன பணம் கொட்ட மாதிரி இருக்கு. என்ன அப்படி சொல்லிவிட்டீங்க? இத பாத்தீங்களா? லாட்டரி சீட்டு விழுந்தா 2 லட்சம் அப்படியே கொண்டாந்து உங்க பேங்க்ல போட்டுறேன். உனக்கு பல்லே விழுகாது, பரிசு விழுகுதா? பேங்கர்ற கேட்டா தப்பா இருக்க மாட்டீங்களே. நீ என்ன என் வீட்டுல பொண்ணா கட்டுருவ? ஒரு 2 ரூபாய் கைமாத்த கொடுங்க, நாளைக்கு தரேன். ஏற்கனவே வாங்கின 2 ரூபாயா கொடுக்கல, இப்ப 2 ரூபாயா? தலைய பாரு, முடி என்ன தலையில ஒட்ட வச்சதா இல்ல அதுவா வளர்ந்ததா? நாம போட்டதா அச்சடிச்சதா? பக்கத்து வீட்டுல வாங்கினது. போற சர்ரா பொங்கன்னு சொல்லி இருந்தாலாவது சரிங்கன்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு நாட்டுல உழைச்சு சம்பாதிக்கிற எண்ணமே இல்ல. ஆளுக்கு ஒரு லாட்டரி சீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு இருக்கானுங்க மாடேனுங்க. சார் வாப்பா வா. குட் மார்னிங் சார். நீ என்ன ஹரியானாவா, உத்தரப்பிரதேசமா, மத்திய பிரதேசமா? சார் என் பேரு சேகர். இந்த பேங்க்ல கிளார்க் வேலை பார்க்க வந்திருக்கேன். ஹெட் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணிருந்தாங்க. வா வா, உன் விதியை யாரால மாத்த முடியும்? என்ன சார் ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்னப்பா, கடனையும் கொடுத்து தவணைக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சா படிக்க தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க இந்த கிராமத்து ஆளுங்க. என்ன பண்றது, வசூல் பண்ணி ஆகணுமே. நான் நடந்து நடந்து என் செருப்பும் தேஞ்சு போச்சு, என் பாதமும் தேஞ்சு போச்சு. என்ன சார் இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? நம்ம டியூட்டியை நாம கரெக்டா செய்வேனா? நானும் வேலைக்கு வந்த புதுசுல அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் தேஞ்சதுக்கு அப்புறம் தான் புத்தியே வந்துச்சு. உனக்கும் தேஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். சார் உங்களுக்கு என்ன பத்தி இப்ப தெரியாது, போக போக புரியும். துளசி, நீ நானும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஊர்ல ஏற்கனவே ஜாதி சண்டை இருந்தும் நான் உன்னை துணிஞ்சு காதல் பண்றேன்னா என்ன காரணம்? என்ன? உன் மேல அசைக்க முடியாத ஆசை வச்சிருக்கேன். ஆமா, நீ என்ன காதல் பண்றியே, அதுக்கு என்ன காரணம்? நீங்க திருவிழாவில உடுக்கடிச்சீங்கல்ல, அத பார்த்து நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். ஆமா, நான் பெரிய வலையப்பட்டி தனித்தவுள் வாச்சிட்டேன். அத கண்டு நீங்க அப்படியே சொத்தி போயிட்டீங்க. சும்மா இருங்க. நீங்க உடுக்க அடிச்சீங்கல்ல, அந்த சத்தம் என் நெஞ்சில கிண்ண கிண்ணு கேட்டு நான் அப்படியே மயங்கி போயிட்டேன். உலகத்திலேயே உடுக்க சத்தத்தை கேட்டு ஒருத்தி மயங்கினான்னா அது நீதான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? ஊரை சுத்தி கடன் வச்சிருக்காரு. ஆமா, உங்க அப்பா என்ன வச்சிருக்காரு? மூட்டை சுத்தி உடுக்க வச்சிருக்கான். கூடவே ஒரு சூலாயுதம் வச்சிருக்கான். எப்ப வேணாலும் எடுத்து குத்திக்கலாம். அப்போ நம்மள கல்யாணம் பண்ணி வைக்க 2 பேர் வீட்டுல வசதி கிடையாது. என்ன பண்றது துளசி? எங்க அப்பனுக்கு வர்றதெல்லாம் அரைப்படி அரிசி, ஒரு கோழி குஞ்சு, 2.25 ரூபாய் காணிக்க. நான் பிறந்ததுல இருந்து இதுக்கு மேல பார்த்ததே இல்ல. இப்ப நான் போட்டிருக்கேன் சட்டை, இதெல்லாம் வீடுகள்ல இனம் வாங்குனது. இனிமே ஏதாவது பணக்கார வீட்டுல பேய் புடிச்சது
எங்க அப்பன் பேய ஓட்டவே மாட்டான். அப்புறம் அங்கேயே இருந்து பேய கண்டினியூ பண்ணிடுவான். அதுல ஏதாவது லம்பா ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம வெளியூர் போய் ஒரு செட்டப் ஆகிடலாம். இப்படி ஒரு பேராசை இருக்கிற வரைக்கும் என்னைக்கு பெரிய வீட்டுல பேய் பிடிக்கிறது, என்னைக்கு நம்ம கல்யாணம் ஆகிறது? என்ன பண்றது துளசி? தொழில் கிடைக்காம போற போக்க பார்த்தா எங்க அப்பன் பம்பத்தோலை கிழிச்சு சுட்டு தின்றுவான் போல் இருக்கு. கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும். அது மாறும்போது மாற்றம் கருத இப்ப யாரும் பாக்குறதுக்குள்ள ஒரு ஊர்காயா சொன்னாங்களே. என்னங்க? விடுங்க. வாங்க தம்பி. யாரு? என்ன வேணும்? நான் பேங்க்ல இருந்து கடன் வசூல் பண்ண வந்திருக்கேன். கறவை மாடு வாங்குறதுக்காக 5000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்க. 6 மாசம் ஆச்சு, இன்னும் கடனை திருப்பி கொடுக்கல. என்ன தம்பி பண்றது? கை நீட்டி கடன் வாங்கினாடா, மழையும் பெய்யல, கிணத்துல தண்ணியும் இல்ல. என்னங்க இது? நீங்க சொல்றது நல்லா இருக்கா? பசுமாடை வாங்கியிருக்கீங்க, பாலை வித்து கடனை திருப்பி கொடுக்க வேண்டியது தானே? அதை விட்டுட்டு மழை பெய்யல, கிணத்துல தண்ணி இல்லன்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்களே. அடேங்க அப்பா, பாத்திரம் நிறைய பாலை கறக்குறீங்க, பேங்க் பணத்தை மட்டும் கொடுக்க மனசு வராதே. யோ, உனக்கு புத்தி இருக்கா? பாலை பார்த்து கண்ணு வைக்கிறியே, திருஷ்டி படிச்சுனா மாடு ரத்த ரத்தமா கறக்கும். உன் கண்ணுல கொல்லிக்கிட்ட வைக்க. இந்தமா வார்த்தையை அளந்து பேசு. நான் ஒண்ணும் உங்க வீட்டு வேலைக்காரன் இல்ல. நானும் உங்க வீட்டுல மாடு மேய்க்கிறவ இல்ல. கடனை வாங்கிட்டா கண்டபடி பேசுறதா? வந்தமா கேட்டமான்னு போவையா? அதிகமா பேசுறிய? நானும் அதிகமா பேசுறேன். அப்ப நானும் அதிகமா பேசுறேன். பின்ன ஆம்பளை கிட்ட அடக்க ஒடுக்கமா பேச தெரியுதா உனக்கு? பொம்பளையா நீ? என்ன என்ன கேட்ட? பொம்பளையா நீன்னு கேட்டேன். யோ, அப்புறம் நான் நல்லா கேட்டுடுவேன். நீ நாக்க பிடிங்கிட்டு சாவணும். அவரு பேங்க்ல பெரிய ஆபீசர். ஆமா, பெரிய ஆபீசர். எல்லாம் ஒன்னால வந்தவன. எதுக்கு பேங்க்ல கடன் வாங்கணும்? கண்ட இதுங்க கிட்ட பேச்சு வாங்கணும். பேங்க்ல கடன் வாங்கினா திருப்பி கேட்க மாட்டாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அத நம்பி வாங்கிட்டேன். ஆமா, அந்த பேங்க் உங்க பாட்டந்து கொடுத்த கடனை திருப்பி கேட்காம இருப்பாங்க. யோ, அதோட நிறுத்திக்க. மேல மேல பேசினா நான் பொல்லாதவள ஆயிடுவேன். ஆமா, இந்த மிரட்டல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இப்போ ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுக்க. நீ பேங்க்ல வாங்கின 5000 ரூபாய் கடனை பைசா பாக்கி இல்லாம திருப்பி கொடுத்துரு. இல்ல உன் மாட்டை ஜப்தி பண்ணி வித்து உன் கணக்குல வர வச்சிருவேன். ஜாக்கிரதை. மாட்டை ஜப்தி பண்ணிடுவியா நீ? வித்துருவியா நீ? நான் விட்டுருவேனா? உன்ன விடுடி. புதுசா வந்தவன் அப்படித்தான் பேசுவான். போக போக எல்லாம் அடங்கி போயிடும். என்னங்க, ரூம் சாவி கொஞ்சம் கொடுக்குறீங்களா? தரேன் தம்பி. வள்ளி, தம்பிக்கு ரூம் சாவி எடுத்து கொடுமா. என்ன தம்பி, எங்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க வீடு எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க எல்லாரும் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஆனா இந்த ஊர் ஜனங்க தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல்ல ஒரு வீட்டுக்கு கடன் வசூல் பண்ண போனேன். அந்த இடத்துல பயங்கர தகராறு. என்ன தகராறு? பேங்க் கொடுத்த கடனை கேட்க போனா ஒரு பொண்ணு வள்ளு வள்ளுன்னு விழ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு காது வரைக்கும் வாய். பொண்ணாவ ராட்சசி ராட்சசி. யோ, யார பாத்தியா ராட்சசின்னு சொன்ன? எப்படியா நீ சொல்லலாம்? பெருசா கொலை மாட்டிட்டு வந்துட்டா கண்டுபிடி பேசுறதா? நான் வெளியூர்காரங்கிறதுக்காக நீ கண்டுபிடி பேசுறியா? எனக்கு கோவம் வந்தது. பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை. பூச்சி காட்டுறியா? பூச்சி என்கிட்ட இந்த பூச்சி எல்லாம் காட்டாத. எனக்கு கோவம் வந்துச்சு, ஆம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். அடி சண்பகா, நீங்க சும்மா இருங்கக்கா. என்ன பண்ணுவா இந்த ஆளு? அடங்கா பிடாரி பிசாசு. என் தம்பி விடுங்க. பிசாசு பிசாசு உள்ளூர் பிசாசு. பிடாரி பிடாரி ஒண்டவத பிடாரி. அடி சண்பகம், பாவம் வெளியூர் புள்ளடி, நம்ம ஊருக்கு வந்திருக்குது. படிச்ச புள்ள, அதுவும் என் வீட்டுல குடி இருக்குது. அதுக்கு மதிப்பு கொடுத்தாலும் கொஞ்சம் பேசாம ரெடி. உங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த ஆளை விட்டுட்டு போறேன். ஆமா, இல்லன்னா என்ன செய்ய? உனக்கு எடுத்து ஓங்க நடிச்சேன்னா மண்டை பொழந்துரும். ஜாகிரதை. தம்பி, ஏன் தம்பி சண்பகத்தோடவா சண்டை போட்டீங்க? ஆமாமா, இந்த குட்டி சாத்தான் கூட தான். ஐயோ, குட்டி சாத்தான் எல்லாம் சொல்லாதீங்க தம்பி. நல்ல பொண்ணு, கொஞ்சம் படபடன்னு பேசும், அவ்வளவுதான். என்னப்பா கருப்பட்டி, ஏன் இப்படி உருண்டு புரண்டு ஓடியாரா? ஏதோ சத்தம் முடுத்துறதா சொன்னாங்க. சண்டை நடக்கதாக்குன்னு வேடிக்கை பார்த்து போலான்னு வந்தேன். சண்டையை வேடிக்கை பார்க்கலான்னு வந்தியா? இங்க சண்டை நடக்கல, போ. இல்லையே, நான் வரும்போது ஏதோ உலக்க இலக்க நீங்க காதுல விழுந்ததே. உலக்கையா? ஒண்ணு இல்ல, போ. ஒண்ணும் இல்லையா? ஒண்ணுமே இல்லப்பா. டீச்சரம்மா, டீச்சரம்மா, என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல, ஒரு 2 ரூபாய் கை மாத்த கொடுங்க, நாளைக்கு தரேன். கருப்பட்டி, கருப்பட்டி, நீயும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்க. ஒரு 5 ரூபா இருந்தா கை மாத்தா கொடு, நாளான்னைக்கு தர்றேன். இந்த பக்கமே வரல. போடா. இப்படியும் சில ஆளுங்க இந்த ஊர்ல இருக்கிறாங்க. அவளுக்கு இவன் ரொம்ப மேல். என்ன நீ அவளை பத்தியா பேசிக்கிட்டு இருக்க? நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க போ. இல்லங்க, ஒரு பொண்ணுன்னா எவ்வளவு அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இப்ப உங்க பொண்ணு வள்ளி எடுத்துங்க, எவ்வளவு அடக்கமா இருக்கு. பொண்ணுன்னா அப்படிதாங்க இருக்கணும். சார் வணக்கம்ங்க. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை.
அதுக்கு டாக்டர் கிட்ட போயா? பேங்க் எதுக்கு வந்த? டாக்டர் கிட்ட தாங்க போனேன், மருந்து எழுதி கொடுத்திருக்காரு. மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கு. இங்க எதுக்கே வந்த? மருந்து வாங்க பணம் வேண்டாமா? கடன் கொடுக்கறதா சொன்னாங்க. வியாதிஸ்தருக்கெல்லாமா பேங்க்ல பணம் கொடுக்கறதா சொன்னோம்? விவசாயம் பண்றவங்களுக்கு தான் தருவோம். முதல்ல போய் ஒரு நிலத்தை வாங்கிட்டு வா. என்ன போயா? மெதுவா சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம். பேங்க்ல யார் யார்? ஏன் கத்துற? இதுனா பேங்கா உங்க வீடா? நான் அப்படிதான் கத்துவேன். நீ யாரையா கேக்குறதுக்கு? நீ சும்மா இருப்பா. வாமா அந்த பக்கம். என்ன விஷயம்? மாடு வாங்க பணம் கொடுத்தது நீங்க தானே? ஆமா. ஏன் கொம்பு வளரலையா? கொம்பு வளர்ந்துருச்சு, கூட வம்பும் வளர்ந்துருச்சு. எங்க வீட்டுக்கு வந்து பணம் கேட்க இந்த ஆள் யாரு? இந்த ஆள் வந்து வசூல் பண்ணாம வாட்ச்மேன் வந்து வசூல் பண்ணுமா? விவரம் இல்லாத பொண்ணா இருக்கு. விவரம் தெரிஞ்ச பொண்ணுதான். கண்ணு பயங்கரமா இருக்கு. இந்த ஆள் இந்த மாசத்து பணம் இனிமே மாசம் மாசம் நானே கொண்டு வந்து கொடுப்பேன். என் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது. யோ, என்ன திட்டிட்டல, இனிமே உன்னை சும்மா விட மாட்டேன். என்ன போனா சொல்லிட்டேன். யோ நாமக்காரர், அதால கிட்ட சொல்லி வை. ரொம்ப பேசுறான், வாய் தச்சு போடுவேன். தச்சு. ஆமா. என்னப்பா நீ அந்த பொண்ணுகிட்ட போய் வாயை கொடுத்துக்கிட்டு இருக்க? சேகர், இந்த ஊரு ஜாதி வெறி பிடிச்ச ஊரு. நீயோ வேற ஜாதிக்காரன். அந்த பொண்ணுகிட்ட வம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் ஊருக்காரன் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு எங்க ஜாதிக்கார பொண்ணுகிட்ட இந்த ஆள் எப்படி பேசலாம்னு கம்பம் கத்தியும் அங்க வந்துருவானுங்க தெரியுமா? அட நீங்க என்ன சார், இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. அவன் என்ன சொல்லிட்டு போனா, என் வாயை தைச்சிருந்தாலும் சொன்னான். நான் வாயை கிழிக்காம விட மாட்டேன். என்னப்பா நீ? அவ தைக்கிறேங்கிறா, நீ கிழிக்கிறேங்கிற. இது என்ன பேங்கா இல்ல டெய்லர் கடையா? அம்மன் திருவிழா, அதுல ஒரு வேடிக்கையான போட்டி நடக்கும். என்ன மாதிரி கன்னி பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விடுகதை போட்டி நடத்துவோம். ஒருத்தி விடுகதை போடுவா, அடுத்தவ அதை விடுவிக்கணும். அப்படி அவ சரியான பதில் சொல்லலைன்னா அவ தலையில மஞ்சள் தண்ணியை கரைச்சு ஊத்தி கரும்புள்ளி செம்புள்ளிக்கு